மே மாதத்துல நீலம் இதழ்ல வெளிவந்த ஒரு கட்டுரை. அது வந்து தர்மராஜ் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் எழுதின ஒரு கட்டுரை. ரோட்ரிக்ஸ் பேசினதும் சரி, நீங்க சொன்ன கதையிலும் சரி, பொதுவா ஒரு மனிதனுடைய அந்த தேடல் குறித்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுல அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த கட்டுரை எழுதியிருந்தது. இந்த கட்டுரையோட தலைப்பு வந்து பழுமரம் உள்ளிய பறவை அப்படின்ற ஒரு தலைப்பு. அதாவது பழுத்த மரத்தை தேடிதான் பறவைகள் எப்பவுமே போய்கிட்டு இருக்கும். இந்த மனிதனுடைய குணமே வந்து பறத்தல் தான் அப்படின்ற இதை ஒட்டி எழுதின இந்த கதை சாரி கட்டுரை. இதை எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சீன தேசத்துல ஒரு ஒரு துறவி இருக்காரு, சுவாங்ஸி அப்படின்ற ஒரு துறவி. அவர் வந்து ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை ஒட்டி ஒரு கவிதை எழுதுறாரு. அந்த கனவுல அவருக்கு என்ன வந்ததுன்னா, தான் ஒரு பட்டாம்பூச்சியா மாறிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வருது. அந்த கனவை ஒட்டி கவிதை எழுதுறாரு. கவிதை எழுதினதுக்கு அப்புறம் அவருக்கே ஒரு சந்தேகம் வருது. நான் வந்து பட்டாம்பூச்சியா இல்ல பட்டாம்பூச்சி நானா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு கனவு குறித்த ஒரு கவிதையா அது உருமாறுது. இது வந்து 3ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு கவிதை. அந்த கவிதையை ஒட்டி நிறைய உளவியலாளர்களும் நிறைய அறிஞர்களும் நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை வந்து வச்சு இந்த கதையை கட்டுரையை ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒன்றிலிருந்து ஒன்று உருமாறுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இதுக்கு நான் சமீபமா ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அது வந்து டைனோசரஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு டாக்குமெண்ட்ரி. பொதுவாகவே டாக்குமெண்ட்ரினா ரொம்ப போர் அடிக்கும் நமக்கு. எப்படா இதை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாம அந்த டாக்குமெண்ட்ரி ஒரு 6 எபிசோட் முழுக்க முழுக்க டைனோசரஸ் காலம் எப்படி உருவாச்சு, அது எப்படி அழிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அதுல சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன பியூட்டினா, அங்க ஒரு மனித முகமே கிடையாது. முழுக்க அது டைனோசரஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அப்போ அந்த இன்னைக்கு ஒரு அதில் பல லட்சம் ஆண்டுகள் வாழ்ந்த உயிரினம் அது. அப்போ இன்னைக்கு நம்ம கண்ணுல பாக்குற நிறைய உயிரினங்கள் வந்து டைனோசரஸோட உருமாற்றப்பட்ட ஒரு உயிரினங்கள் தான் அப்படின்ற மாதிரி அதை அந்த கடைசி எபிசோட்ல கொண்டு வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது வெறுமனே ஊர்வன இனம் மட்டும் கிடையாது, பரப்பன கடல்வாழ் உயிரினங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு பாக்குற நீலத்திமிங்கலம், பென்குயின், இவன் நிறைய பறவைகள் கூட டைனோசரஸோட மாறுபட்ட உருவம் தான் அப்படின்ற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்சிருக்கும். அப்போ அதை ஒட்டி பார்க்க போனா இந்த உருமாறுதல் அப்படின்றது சாத்தியம் தான். அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க. டார்வினுடைய அந்த தக்கன பிழைக்கும் அப்படின்ற அதே கோட்பாடு தான் எல்லா இடத்துலயுமே அப்ளை ஆகுது. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனும் ஒரு சாதாரண ஒரு உயிரி தான். ஆனா அதை மறந்துட்டாங்க. மனிதன் அப்படின்றது வந்து உயிரின் அப்படின்றத தாண்டி நம்ம இந்த ஒரு புற வாழ்க்கை பத்தி நம்ம நிறைய தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அது ஒரு மனிதன்ற உயிருக்கு வந்து அது இயல்பா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்றதுதான் இத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதுக்கு நான் வந்து சமீபமா இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதையும் இங்க அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதனாலதான் எனக்கு இந்த கட்டுரை ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஜெயமோகன் அவர்களுடைய யானை டாக்டர்ன்ற நாவல்ல வாசிச்சுட்டு நான் ஒரு ரிவ்யூ எழுதியிருந்தேன். அதுல வந்து அதாவது ஒரு யானை டாக்டர் கதையில வந்து படிச்சுட்டே வரும்போது ஒரு முடிவுல என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல அந்த டாக்டர் அதாவது அந்த மனிதன் தான் ரொம்ப ஒரு மையப்படுத்தின மாதிரியும், அந்த யானையை வந்து கொஞ்சம் அதாவது யானையவே அந்த மனிதன் தான் காப்பாத்துறான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு அதை கன்வே பண்ண அப்போ தெரியல. அப்போ இந்த கட்டுரையெல்லாம் வாசிக்கும் போது சில விஷயங்களை யோசிக்கும் போது மனிதனும் ஒரு சாதாரண உயிர் தான். அதாவது இந்த உலகமே வந்து மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டதுன்ற கோட்பாடு உருவாகாததுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனும் இந்த இந்த மற்ற உயிரினங்கள் மாதிரி ஒரு உயிரா தான் இருந்திருக்கான். அப்ப என்னைக்கு மனிதனுக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டதுன்ற ஒரு கோட்பாடை உருவாக்கி கடவுள் கோட்பாடெல்லாம் வந்ததோ, அதுக்கப்புறம் தான் வேற மாதிரி இந்த உலகம் மாறிடுச்சு. அப்ப அந்த கோட்பாடோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யானை டாக்டர் பேசின விஷயம் முற்றிலுமே முரணான விஷயம். மனிதன் இல்லைனாலும் யானை வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்கும். அப்போ யானையை காப்பாற்ற வேண்டிய தேவையா ஒரு டாக்டர் இருக்க வேண்டிய அவசியம் வந்து இன்னைக்கு கிடையாது. அப்போ அந்த நாவல் அது சரியா வெளிப்படுத்தல அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். அதே மாதிரியான ஒரு கருத்து தான் இந்த கட்டுரையிலையும் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இதே தான் வந்து சங்க காலம் முதற்கொண்டு இதே தான். அதாவது ஒரு ஆற்றுப்படைகள் அன்னைக்கு எழுதப்பட்டதுக்கான காரணமும் இதுதான். அதாவது ஒரு மனிதன் இன்னொரு இடத்துல இருந்து அவங்க மூவ் ஆயிட்டே தான் இருக்காங்க. அப்போ அங்கங்க என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்ற ஒரு தகவல் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு குலம் அப்போல்லாம் இருந்து இல்லையா, பாணர்கள் கரெக்டா அந்த மாதிரி. அப்போ அவங்களுடைய வேலை என்னவா இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ப்ரெட் அப்படி வச்சுக்கலாம் இல்லையா, இங்க எங்கெங்க என்னென்ன இருக்கும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் மனிதன் எப்பவுமே மூவ் ஆயிட்டே இருந்தான். அதை நோக்கிதான் இன்னைக்கும் மனிதர்கள் வந்து
ஒரு நகர்ந்துட்டே இருக்கிறது தான் விரும்புறாங்க. ஆனா நம்ம நகரவே கூடாதுன்ற மாரி நம்ம ஒரு வீடு கட்டி ஒரு இருத்தலுக்கு தான் நம்ம மூவ் ஆயிட்டு இருக்கிறோம். அதனால தான் எப்பவுமே ஒரு முரண் வந்துட்டே இருக்கு. மனிதனுக்கு வந்து சலிப்பு அடைஞ்சுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கும். இதுல இன்னொரு விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு எழுதியிருப்பாங்க. அதாவது காலனி ஆதிக்க காலத்துல வந்து நிறைய பழங்குடியின மக்கள்கள் மீது வந்து இப்ப மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள்லாம் குடுத்து, "நீங்க வாங்க, எங்களுடைய வந்து ஐக்கியமாங்க, அதாவது நாகரீக வாழ்வுக்கு வாங்கன்றப்போ" அவங்கலாம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தான் அவங்க இருந்தாங்க அப்படின்றது போல பழியர் இன மக்களை பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ண விஷயத்தையும் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னதான் நாகரீக வாழ்வுன்னு நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அதுதான் சரியான விஷயமா இருந்தது. அவங்களைய அந்த காட்டுக்குள்ள வாழ்றது தான் அவங்களுக்கு சரியா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த மாரி ஒரு ஒரு இடத்துலயும் தொட்டு கடைசியா ஆனா இவரு எங்க கொண்டு வந்து முடிச்சிருப்பாரு அப்படின்னா, அத வாசிப்புல கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. அதாவது ஏன் ஒரு வாசிப்பு ஏன் இவ்வளவு தூரம் இருக்கு? வாசிக்கிறதுனால என்ன இருக்கு? இந்த உலகம் முழுக்க இந்த புத்தக திருவிழாக்கள் நடக்கிறத கனெக்ட் பண்ணியிருப்பாரு. என்னால அது மட்டும் ஒத்துக்க முடியல. வெறுமனே வாசிப்போட நிறுத்துற மாரி தெரியல. மனிதனுடைய எல்லா தேடல்களுமே இத ஒட்டி தான் இருக்கு. அதாவது ஒரு ஒரு இடத்துல நின்னு நிலைச்சு இருக்கிறதுக்கு அவன் விரும்பல அப்படின்றது தான் நானுமே இத நினைக்கிறேன். இத ஒட்டி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு நம்ம இமேஜின் பண்ற ஒரு விஷயம். அ அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படின்றத தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன். ஜென்னி எரென்பர்க் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ஒரு 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 ரைட்டர் அவங்க வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அந்த நாவலோட தலைப்பே பார்த்தோன்னா, நாட் அ நாவல் அப்படின்ற ஒரு இது. அவங்க வந்து ஜெர்மானிய பகுதியிலிருந்து அவங்க ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க. தன்னுடைய சூழல்ல இருந்த குழந்தைங்களுக்கு வந்து, அங்க அப்ப அந்த பெர்லின் வால் இருக்கும் இல்லையா? அந்த வால்க்கு பின்னாடி உலகமே கிடையாது அப்படின்னு நம்புனாங்க அந்த குழந்தைங்க. அந்த அந்த சுவரோட அந்த வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. அப்போ உலகமே அவ்வளோதான் அப்படின்னு நெனச்ச ஒரு குழந்தைகள் தான், அந்த குழந்தைங்கள ஒட்டி எழுதின ஒரு புத்தகம் தான் ஒரு புக்கர பரிசு வாங்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய உலகம் இவ்வளோதான் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா அப்படி இல்லன்றத மனிதன் தேடிட்டே தான் இருக்கான். அப்படின்றத வச்சு எழுதியிருப்பாங்க. இந்த கட்டுரை ரொம்ப நல்ல கட்டுரை. வாய்ப்பு இருந்தா வாசிச்சு பாருங்க.